ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். மட்டன் கோலா உருண்டைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு கோலா உருண்டை வேணும்னா இந்த பலாக்கொட்டை கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். 2 கப் பலாக்கொட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு அந்த கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் விடணும். விசில் இறங்குனதுக்கப்புறமா நம்ம அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொட்டையில் இருக்க தோலை மெதுவாக எடுத்துக்கலாம். ஒரு கத்தி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இது போல் எல்லா கொட்டையில் இருக்க தோலையும் எடுத்துகிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பலாக்கொட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு காஞ்ச மிளகாவை அப்படியே பிச்சுட்டு இதில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நரன்னு அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து இது கூட துருவின இஞ்சி, 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து இது கூட சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நமக்கு அதோட டெக்ஸ்சர், அதாவது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கு ஏற்றாற் போல் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையோட சைஸ் நம்ம விருப்பம் தான். சின்ன உருண்டைகளாக உருட்டினோன்னா அது நல்லா வெந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இருக்கிற மாவில் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை ஒன்றா போட்டுடலாம். இப்படி டைரெக்டாக எண்ணெயில் உருண்டையை போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உருண்டைகளை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 10 உருண்டை போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு உள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியால் அப்படியே திருப்பி போட்டோன்னா மறுபுறமும் நல்லா வெந்துட்டுருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அது ஆகும் இது வேகிறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற உருண்டைகள்லாம் பேட்ச் வைஸாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த பலாக்கொட்டை உருண்டையும் நல்ல டேஸ்ட்டு. பலாக்கொட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பலாக்கொட்டை வீணாக்காமல் இதை இந்த மாதிரி ரெசிபீஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பலாக்கொட்டை கோலா உருண்டைக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.